ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள். ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 82. பாணன் என்கிற அரக்கனுடன் யுத்தம் செய்வதும் நிருகன் என்கிறவருக்கு மோட்சம் அளிப்பதுமான அர்த்தங்களுடன் கூடிய ஸ்லோகங்கள். பிரத்யும்னோ ரைக்மினேயः சகலு தவ கலா சம்பரேனாஹ்ருதஸ்தம் ஹத்வா ரத்யா சகாப்தோ நிஜபுரமஹரக துருக்மிகன்யாம் ச தன்யாம் தத்புத்ரோதா நிருத்தோ குணநிதிரவஹத்ரோச்சனாம் ருக்மிபௌத்ரீம் தத்ரோத்வாகே கதஸ்த்வம் ன்யவதிமுசலினா ருக்மியபி தியூதவைராத். பிரத்யும்னன் என்று பெயர் பெற்ற ஒருவன் ருக்மிணியின் மகன். அவன் உன்னுடைய அம்சமாக தோன்றியவன் கண்ணா. அந்த பிரத்யும்னன் அவன் பிறந்து 10 நாட்களாக இருக்கும் பொழுதே சம்பராசுரன் என்கிற ஒரு அரக்கனால் அபகரித்து செல்லப்பட்டான். நாளடைவில் அந்த பிரத்யும்னன் தன்னை கவர்ந்து சென்ற சம்பரன் என்கிற அசுரனை கொன்று ரதியோடு தன்னுடைய நகரத்திற்கு திரும்பி வந்தான். ருக்வமதி என்கிறவளையும் அவன் மயக்கி திருமணமும் புரிந்தான். அவர்களுக்கு அனிருத்தன் என்று ஒரு மகன் பிறந்தான். அவன் குணசாலியான ருக்மியின் பிள்ளை வயிற்று பேத்தியான ரோஷனையை மனம் புரிந்து கொண்டான். அந்த திருமணத்திற்கும் நீ சென்றிருந்தாய் கண்ணா. அப்பொழுது திருமண கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்த சூதாட்டத்தில் உண்டான பகைமையினால் பலராமர் ருக்மியை கொன்றுவிட்டார். பானஸ்ய சா பலிசுதஸ்ய சகஸ்ரபாஹோः மாகேஸ்வரஸ்ய மகிதா துகிதா கிலோஷா त्वत्पौत्रमेनमनिरुद्धमदृष्टपूर्वं स्वप्नेऽनुभूय भगवन् विरहातुराभूत्. மகாபலியின் மகனும் மிகச்சிறந்த சிவபக்தனும் 1000 கைகளை கொண்டவனுமான பானாசுரன் என்பவனின் மகளான உஷை என்பவள் எப்பொழுதுமே பார்த்திராத உன்னுடைய மகன் வயிற்று பேரனான அனிருத்தை அவளுடைய கனவில் கண்டு காதல் வயப்பட்டு ஒரு ஆற்றாமையில் வரிந்து கொண்டிருந்தாள். யோகின்யதீவ குசலா கலு சித்ரலேகா தஸ்யா சகி விலிகதி தருணானசேஷான் தத்ராநிருத்தமுஷயா விதிதம் நிஷாயாம் மானேஷ்ட யோகபலதோ பவதோ நிகேதாத். அந்த உஷை என்பவளுக்கு சித்ரலேகை என்று ஒரு தோழி இருந்தாள். அந்த சித்ரலேகை யோகக்கலையில் மிகவும் நிபுணத்துவம் பெற்றவள், யோகக்கலையில் சித்தி பெற்றவள், ஓவியங்களை வரைவதிலும் மிகுந்த திறமைசாலி. அவள் பல இளைஞர்களின் சித்திரங்களை உஷைக்கு வரைந்து காட்டினாள். அவளால் வரையப்பட்ட பல இளைஞர்களில் அனிருத்தனை உஷை அடையாளம் காட்ட சித்ரலேகை தன்னுடைய யோக பலத்தால் உன்னுடைய மாளிகையில் இருந்த அனிருத்தனை இரவில் சென்று அனிருத்தனை அழைத்து வந்து உஷையிடம் கொண்டு வந்து சேர்த்தாள். கன்யாபுரே தயிதயா சுகமாரமந்தம் சைனம் கதஞ்சன பவந்துஷு சர்வபந்தோ ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்தரோஷைः त्वं तस्य शोणितपुरं यदुभिर्न्यरुन्धाः. அந்த அனிருத்தன் கன்னி மாடத்தில் தன்னுடைய காதலியான உஷையுடன்
மிகவும் இன்பத்தில் ஆழ்ந்திருந்தான். இதை எப்படியோ அறிந்த சிவபக்தனான பானாசுரன் அந்த அனிருத்தனை சிறைப்படுத்தி விட்டான். நாரத மகரிஷியின் வாயிலாக இந்த செய்தியை அறிந்து மிகவும் சினம் கொண்டு யாதவர்களுடன் கூடு அந்த பானாசுரனின் சோனிதபுரத்தை நீ முற்றுகையிட்டாய் கண்ணா. புரிபால சைலப்பிரிய துஹித்ரிநாதோஸ்ய பகவான் சமம்பூதவ்ராதைர் யதுபலமசங்கம் நிருருதே மகாப்ராணோ பானோ ஜடிதி யுயுதானேன யுயுதே குஹப்ரத்யும்னேன த்வமபி புரஹந்திரா ஜகடிஷே. பக்தனுக்காக அந்த பானாசுரனின் நகரத்தை காப்பவனும் பார்வதியின் பதியுமான சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களோடு உன்னுடைய யாதவ படையை அச்சமின்றி எதிர்க்கலானார். பாணன் மகாபலசாலியான சாத்தியகியோடும் குகன் பிரத்யும்னனோடும் போர் புரிந்தனர். நீயும் முப்புறங்களையும் எரித்த சிவபெருமானோடு போர் செய்ய தொடங்கினாய். நிருத்தாசே சாஸ்திரே முமுகுஷித்தவாஸ்திரேன கிரிஷே திருதா பூதா பீதா பிரமத குலவீரா பிரமதிதாः பராஸ்கந்தத் ஸ்கந்தः குசுமசரபாணேஷ்ச சச்சிவः சகும்பாண்டோ பாண்டம் நவமிவ பலேனாசு பிபிதே. ஹரே கிருஷ்ணா. சிவபெருமானின் அனைத்து ஆயுதங்களையும் உன்னுடைய அஸ்திரங்களால் தடுத்தாய். பின்பு சிவபெருமானையும் மயக்கம் அடையும்படி செய்துவிடவே பூதகணங்கள் அனைத்தும் அஞ்சி ஓடின. மிகப்பெரிய வீரர்களான பிரமத கணங்களும் வெல்லப்பட்டார்கள். ஸ்கந்தனும் மன்மதனின் அம்புகளால் புறங்காட்டி ஓடிவிட்டார். பலராமனானவன் பானாசுரனின் அமைச்சனான கும்பாண்டனை ஒரு புதிதாக செய்யப்பட்ட மண்பாண்டத்தை உடைப்பது போல தகர்த்து எறிந்தான். சாபானாம் பஞ்சசத்யா பிரசபமுபகதே சின்ன சாபேத பானே व्यर्थे याते समेतो ज्वरपतिरसनेरज्वरेत्वज्वरेण ज्ञानी स्तुत्वा तदन्वा तव चरितजुषां विज्वरं सज्वरो गाते प्रायोऽन्तर्ज्ञानवन्तोऽपि च बहुतमसा रौद्रचेष्टायि रौद्राः. அந்த பானாசுரனானவன் தன்னுடைய 1000 கைகளில் 500 அம்புகளோடு போர் புரிய அவனுடைய அம்புகள் எல்லாம் முறிந்து பயனற்று திரும்பிவிட்டதால் தேவதைகளின் தலைவனான மகேஸ்வர தேவர் போர் முனைக்கு வந்தார். ஆனால் அவரும் தங்களுடைய உஷ்ணத்தால் தகிக்கப்பட்டார். அதன் பின்பு தன்னுடைய நிலையை உணர்ந்த ஞானியாகிய மகேஸ்வர வஜ்ரதேவர் உன்னை போற்றி புகழ்ந்தார் கிருஷ்ணா. மேலும் உன்னையே துதித்து உன் புகழை பாடுவோருக்கு ஜுவர உபாதை இருக்காது என்ற வாக்கினை அளித்துவிட்டு திரும்பிச் சென்று விட்டார். ருத்ரகணத்தவர் மனத்தில் ஞானம் உடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய தமோ குண மிகுத்தியால் இப்படிப்பட்ட கொடும் செயல்களை புரிகிறார்கள் போல இருக்கிறது கண்ணா. பானம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத்விதன்வன் நிர்லூணா சேஷதோஷம் சபதி புபுதுஷா சங்கரேனோபகீதः தத்வாச்சா சிஷ்டபாகுः த்விதயமுபயதோ நிர்பயம் தத்ப்ரியம் தம் முக்த்வா தத்தமானோ நியபுரமகமஹ சாநிருத்தः சகோஷः. மீண்டும் ஒரு அகங்காரத்துடன் பல வகையான ஆயுதங்களோடும் போருக்கு வந்த பானாசுரனின் பல கைகளை அறுத்து அவனுடைய பல தோஷங்களை அதன் மூலமாக போக்கினாய் கண்ணா. இதை அறிந்த சங்கரர் உன்னை துதிக்க அவருடைய சொற்படி அவனுடைய பக்தனான பானாசுரனுக்கு 2 கைகளை மட்டுமே மிச்சம் இருக்கும்படியாகவும் நீ செய்தாய் கண்ணா. அதன் பிறகு
அவனை தங்கள் இருவரிடமும் பயம் நீக்கியவனாகச் செய்து அவனை போரிலிருந்தும் விடுவித்தாய். அதனால் அவன் உன்னை மிகவும் உபசரித்தான். பிறகு அனிருத்தனோடும் உஷையோடும் நீ துவாரகைக்கு திரும்பிவிட்டாய். முகுஸ்தாவச் சக்கரம் வருணமஜயோ நந்தஹரணே யமம் பாலாநீதோ தவதகனபானே நிலசகம் விதிம் வத்சஸ்தேயே கிரிசமிகபானஸ்ய சமரே விபோ விஸ்வோத்கர்ஷி தயமவதாரோ ஜயதி தே. ஹரே கிருஷ்ணா, இந்திரனை பல முறை நீ யுத்தத்தில் வென்று இருக்கிறாய். நந்தகோபனை கவர்ந்தபொழுது வருணனையும் ஆசிரியரான சாந்தீப முனிவனின் மகனை மீட்டு வந்ததில் யமதர்மராஜனையும் நீ வென்று இருக்கிறாய். மேலும் காட்டுத்தீயை விழுங்கியதன் மூலமாக அக்னிதேவனையும், கன்றுகளை கவர்ந்து சென்ற பொழுது பிரம்மதேவனையும், பாணனோடு செய்த போரினால் சிவபெருமானையும் நீ வென்று இருக்கிறாய். ஆகையால் உன்னுடைய இந்த அவதாரமானது மற்ற பல அவதாரங்களை காட்டிலும் மிகவும் மேன்மையுற்று விளங்குகிறது கிருஷ்ணா. துஜருஷா கிகலாசவபுர்தரம் நிருகட்ரிபம் திரிதிவாலயமாபயன் நிஜஜனே த்விஜபக்தி மனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாஹிமாம். குருவாயூர் க்ஷேத்திரத்தின் தலைவனே பகவான் கண்ணா, நிருகன் என்கிற அரசன் ஒரு அந்தணனுக்கு தானமாக கொடுத்த பசுமாட்டை அவனையும் அறியாமல் வேறு ஒரு அந்தணனுக்கும் மறுபடியும் அதே பசுவை தானமாக கொடுத்து விட்டான். அதனால் பசுவுக்கு உரிய அந்த முதல் அந்தணன் மிகவும் சினம் கொண்டு அரசனை ஓனான் என்கிற ஒரு பிராணியாக ஆகும்படியாக சபித்து விட்டான். நீயோ நிருகன் என்கிற அந்த அரசனுக்கும் சாப விமோச்சனம் அளித்து அவன் சொர்க்கலோகத்தை அடையும்படியாக செய்தாய் கிருஷ்ணா. இத்தகைய செயலால் உலகில் அனைவருக்கும் நீ ஈடு இணையில்லாத அந்தன பக்தியை பற்றி அறிவுறுத்தியுள்ளாய் கிருஷ்ணா. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த நீ பல தேவர்களையும் பல அரக்கர்களையும் பலவிதமான யுத்தங்களில் போர் முனைகளில் அவர்களை வென்று உன்னால் வெல்லப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் அளித்த நீ எனக்கும் என்னுடைய துன்பங்களிலிருந்து காத்து அருள வேண்டும் கிருஷ்ணா. இவ்வளவு பெருமைகள் விளைந்த நீயே என்னை காத்தருள வேண்டும் கிருஷ்ணா என்பதாக 82வது தசகம் பூர்த்தியானது. நம்முடைய பாலாஜி பதிவுகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஆகச்சிறந்த பல அற்புதமான ஸ்லோகங்களை தாங்கள் அனைவரும் கேட்டு வருகிறீர்கள். தாங்கள் மட்டும் கேட்டு இன்புற்றால் போதாது, பிறருக்கும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பகிர்ந்து பிறரையும் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு திருப்பிவிட வேண்டும். நம்முடைய பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனல் மூலமாக பல அற்புதமான விஷயங்களை ஆன்லைன் வாயிலாக சொல்லிக் கொடுத்து வருகிறோம். ஸ்ரீமன் நாராயணியம், சுந்தரகாண்டம், ஸ்ரீமத் பாகவதம், தேவி பாகவதம், தேவி மாகாத்மியம், லக்ஷ்மி ஹிருதயம், நாராயண ஹிருதயம், இது போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களை ஆன்லைன் வாயிலாக சொல்லிக் கொடுத்து வருகிறோம். இந்த காணொளியை காணும் யாருக்காவது மேற்கண்ட ஸ்லோகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவல் இருந்தால் 9941050952 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை அனுப்பி விவரங்களை பெற்று சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால்
மேற்கண்ட எண்ணிலேயே வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை அனுப்பலாம். தங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இயன்ற அளவுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதில் உரைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் பாலாஜி பதிவுகள் என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து பிறருக்கும் பகிரச் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நாராயணியம் 83 தொடரும். ஸ்ரீ